ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஆப்பிள் சின்னமான் கேக். நம்ம நார்மலாக சாக்லேட் கேக், வெனிலா கேக், பட்டர்ஸ்காட்ச் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். ரொம்பவுமே சாஃப்டான, ரொம்ப டேஸ்டியான ஆப்பிள் அண்ட் சின்னமான் வச்சு கேக் ரெசிபி வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குக்கி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஜல்லடையில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஜலிச்சுக்கலாம். 1 டம்ளர் மைதா மாவு. இந்த மாவோட அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம். இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா 200 கிராம் டம்ளர். எல்லா பொருளுமே இதில் தான் வந்து அளவெடுக்க போகிறோம். அடுத்து சர்க்கரை எடுத்துக்கலாம். இதே டம்ளரில் 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கோம். இதோட அளவு 175 கிராம். 1/2 டீஸ்பூன் சின்னமான் பவுடர், அதாவது பட்டைத்தூள். உங்கள் வீட்டில் தூளா இல்லைன்னா பட்டையை வந்து நல்லா நுணுக்கி பொடி பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஸ்கோ இல்லை ஃபோக்கோ வச்சு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே ஈவனாகவும் கலந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஜலிச்சு மாவு கீழே வந்த மாதிரியும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கட்டிகள் எல்லாமே இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கட்டிகள் எல்லாமே வந்து நல்லா உடஞ்சி வந்துடும். நம்ம என்னதான் சர்க்கரை பொடி பண்ணாலும் சில சர்க்கரை வந்து நுணுங்காமல் இருக்கும். அது நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் வந்து இந்த ஜல்லடையிலே மேலே நின்றுச்சு. இந்த கருப்பாக இருக்கிறது வந்து இந்த பட்டை. நாங்கள் வந்து பட்டையை வீட்லேயே தான் பொடி பண்ணோம். அதனால வந்து 1-2 வந்து இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்குது. அதனால் இந்த சல்லடையிலே நின்றுச்சு. இது நம்மளுக்கு தேவையில்லை, எடுத்துடலாம். இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான், நல்லா ஒட்டே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லிக்விடாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணலாம். அடுத்தது ஆப்பிள் விழுது. இது வந்து 1/2 டம்ளர் எடுத்திருக்கோம். இதோட அளவு 100 கிராம். இதையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3/4 டம்ளர் பால். இதோட அளவு 175 கிராம். இதே இப்போ நம்ம ஊற்றிடலாம். இது வந்து காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால். சூடாக இருக்க பால் வந்து ஊற்றிடாதீங்க. அடுத்து 1/4 டம்ளர் வந்து வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 50 கிராம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிட்டோம். இதை நம்ம வந்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் இல்லைன்னா ஃபோக் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். மெதுவாக நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணோன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாக வந்துடும். அதனால் அப்படியே சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்தவித கட்டிகளும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரியே கலக்குனீங்கன்னா எந்தவித கட்டிகளும் இருக்காது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு கட்டிகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு இப்படி லைட்டாக எங்கே கட்டி இருக்கோ அந்த இடத்துல இப்படி அமுத்துனீங்கன்னா அது வந்து நல்லா ஸ்ப்ளிட் ஆயிரும். இன்றைக்கி நம்ம கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன குக்கர் எடுத்திருக்கோம். உங்ககிட்ட கேக் பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்படி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் இந்த எண்ணெயோட அளவு. இதை வந்து குக்கர் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆயில் அப்ளை பண்ண குக்கரில் ஒரு டீஸ்பூன் மாவு எடுத்துக்கோங்க. அதை வந்து சும்மா அப்படி போட்டுக்கலாம். இதை வந்து குக்கர் ஃபுல்லாக நம்ம வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் இந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய ஆப்பிள் சின்னமான் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க குக்கரில் நம்ம இதை ஊற்றிக்கலாம். இது இப்போ இந்த குக்கரில் ஊற்றிடலாம்.
இந்த மாதிரி ஒரு கம்பியோ இல்லை டூத் பிக்கோ இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டைம் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். அடியில் வரைக்கும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். அடுத்து குக்கர் மூடி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் இருக்கக்கூடிய கேஸ் கட்டையும் மேலே இருக்க விசிலையும் வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேக் வந்து வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து தோசைக்கல்லை சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கல் மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குக்கரை வச்சிடலாம். 45 மினிட்ஸ் சிம்மிலேயே வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி கேக் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கேக் வந்து வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியோ இல்லை டூத் பிக்கோ எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நடுவில் குத்தி எடுத்திங்கன்னா எதுவுமே ஒட்டலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேக் பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு வேளை ஏதாவது ஒட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருக்கோம். நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுற்றிலையும் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக அப்படி எடுத்து விட்டுக்கோங்க. ஒரு பிளேட் அது மேலே வச்சு அதை அப்படியே திருப்பிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பிள் சின்னமான் கேக் தயாராகிடுச்சு. நம்ம நார்மலாக சாக்லேட் கேக் வெண்ணிலா கேக் செய்கிறத விட இதில் வந்து ஆப்பிள் அண்ட் சின்னமானோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.